மக்களே ஒரு 155cc மேக்ஸி ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டரை எலக்ட்ரிக்கில் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அதை தான் யமஹா பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்குது யமஹாவுடைய புது ஏராக்ஸ் இ மேக்ஸி ஸ்கூட்டர். ஸோ இது இந்த எலக்ட்ரிக் மேக்ஸி ஸ்கூட்டருடைய டீட்டெயில் ரைட் ரிவ்யூ. ஸோ முதல்ல டிசைன் எடுத்துப்போம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ஏராக்ஸ் இன்ஸ்பைர்டு டிசைன் தான். ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி ஏராக்ஸ் எப்படி இருந்ததோ அதே டிசைனில் தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. எந்த ஒரு ஏர்கனாமிக்ஸ்லையாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் அந்த ஏராக்ஸ் உடைய அதே சிக்னேச்சர் ஸ்டைல் தான் இருக்குது, சேஞ்ச் பண்ணல. பட் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் ஃபேஷியா எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஷியா பொறுத்தவரை நமக்கு ஏரோடைனமிக் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கூர்மையான ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய மட்கார்டாக இருக்கட்டும், அதோடைய ஷார்ப் எட்ஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்குலார் லைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஏரோடைனமிக் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி. இங்கே யமஹாவுடைய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு வைசர் இருக்குது. அண்ட் மெயினாக இந்த வெஹிக்கிளுடைய கலர் எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் கலர் தான் வந்து அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் அண்ட் எலக்ட்ரிக் கலர்னு சொல்லிட்டு அது எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து யமஹாவுடைய சிக்னேச்சர் எலக்ட்ரிக் கலராக எடுத்துக்கலாம். ஸோ இவங்க லான்ச் பண்ணுற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு இந்த கலர் வந்து மேண்டேட்டரியாக வரும். இதுக்கப்புறமும் எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிராஃபிக்ஸ் தான் ரொம்ப மெயின். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டேஷ் பேனலாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு 3D ப்ரீமியம் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அதுவுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒயிட் கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிட்டரிங் டைப்பில் தான் இந்த வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்லைட் டைரெக்டாக படும்போது கிளிட்டர் ஆகுது கலரில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த டீக்கர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரிக் ஏற்ற மாதிரி ஆப்டாக கிரே அண்ட் எலக்ட்ரிக் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஷியால் நம்ம லைட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கம்ப்ளீட்டாக எல்இடி யூனிட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்இடிலே வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்தது, டிஆர்எலும் வந்துடுது. மெயினாக இண்டிகேட்டர்ஸுமே எல்இடியில் தான் வருது. இண்டிகேட்டர் தான் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக சஸ்பென்ஷன் அண்ட் வீலுக்கு வருவோம். சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு டெலிஸ்கோபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 14 inches டியூப்லெஸ் அலாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த அலாய்ஸ்லுமே நம்ம அந்த ஸ்போர்ட்டியர் லைன்ஸை பார்க்கலாம். நாம அதுவுமே டியூவல் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கலர்லேயுமே ஒரு ஸ்போர்ட்டி லைனும், ஈவி கலர்லேயுமே ஒரு ஸ்போர்ட்டி லைனும் கொடுத்துருக்காங்க. அலாய்ஸ் வந்து கம்ப்ளீட் பிளாக் கலராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட. இப்போது சைட் வியூக்கு வருவோம். சைட் வியூ எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் பார்க்கலாம், ஒரு டியூவல் டோன் கான்செப்ட் வந்து கன்வே பண்ணுறாங்க. இந்த இடம் எல்லாமே கிரே கலர் ஃபினிஷில் இருக்குது, இந்த இடம்லாம் வந்து ஒயிட் கலர் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த கிராஃபிக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மேக்ஸி ஸ்கூட்டருக்கான அழகையே வந்து கன்வே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ சைட் வியூவில் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது வியூ. அண்ட் நமக்கு ஐசி இன்ஜினுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷன் தான் சொல்லுவோம். நமக்கு அதில் வந்து இந்த இடம்லாம் வென்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வென்ட் தேவைப்படும், அது ஏரோடைனமிக் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஈவின்றனால அந்தளவுக்கு வென்ட்ஸ் தேவைப்படாது. ஸோ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க வென்ட்ஸை. பட் டிசைன் வைஸ் அதே டிசைனை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு யமஹாவுடைய லோகோ போல்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சைட் ஸ்டெப் இருக்குது நமக்கு. ஸோ ஈஸியாகவே வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ண முடியுது. லைக் நின்றுட்டு ஓட்டும் போது நல்லாவே பேலன்ஸும் பண்ண முடியுது வெஹிக்கிளை. ஸோ மேக்ஸி ஸ்கூட்டருக்கு அழகே இதுதான். ஸோ அந்த வகையில் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பிரேக்காக இருக்கட்டும், வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கலாம், ஏராக்ஸ் ஈன்னு சொல்லிட்டு டீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மாடல் நேம். அண்ட் அந்த ஈன்றது தான் எலக்ட்ரிக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே மோட்டார் கிட்ட வருவோம். ஆக்சுவலி இது வந்து மிட் மவுண்டட் பிஎம்எஸ் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டார் வந்து ஈஸியாக வெளியில் பார்க்க முடியுது, இங்கே தான் இருக்குது. அண்ட் அந்த மோட்டாருக்கான கவர் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எலக்ட்ரிக் அண்ட் பிளாக் கலர் இது 2 கலருமே யூஸ் பண்ணி
ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே Yamaha அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜிங்குமே வந்துடுது. இங்கேயுமே ஈன்னு சொல்லிட்டு ஒரு டீக்கருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த ரியர் போர்ஷன் வரும்போது இந்த இடத்த நீங்கள் கவனிக்கணும். ஏராக்ஸில் இதுதான் வந்து அந்த எக்ஸ் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டெயில் டைப்பில் வந்து ஃபினிஷ் ஆகும். இந்த இடம் வந்து ஒரு மேசிவான கேப்பில் நல்லா ஃப்ரீயாக தெரியும். அண்ட் இந்த ட்வின் ஷாக் அப்சர்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஈவன் நம்ம அட்வென்ச்சர்லாம் ட்ரை பண்ணுறோன்னா இது வந்து லுக் வைஸே வேறு லெவலில் இருக்கும் அந்த விஷுவல்லாம் நம்ம பார்த்தோம்னா. அந்த வகையில் எலக்ட்ரிக்கை பொறுத்தவரை சேம் அதே ஸ்டைல் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. கிராப் ஹேண்டில்ஸ் டைப்பில் இந்த ஒரு ஃபினிஷிங் வந்து ரியர் போர்ஷனுக்கு இருக்குது. பட் கிராப் ஹேண்டில்ஸ் தான் கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஏராக்ஸோட ஃபினிஷிங் இப்படி தான் வரும். ஜஸ்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் மட்டும் எல்இடியில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதில் பெருசாக இருக்கும், இதில் சின்னதாக மாற்றிருக்காங்க. இங்கே Yamahaவுடைய லோகோ இருக்குது. இங்கே வந்து ரியர் லைட் இருக்குது, பிரேக் லைட்ஸ் இருக்குது. அது தவிர இந்த பக்கமே லெஃப்ட் சைடில் நமக்கான ஒரு இன்ஜின் கேஸ் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த மாதிரி பெரிய பேக்காக கொடுக்கல. மேட் பிளாக் ஃபினிஷில் வந்து போட்டிருக்காங்க Yamaha. போத் சென்டர் ஸ்டாண்ட் அண்ட் சைட் ஸ்டாண்ட் ஆப்ஷனோட வருது. ஸோ இந்த வெஹிக்கிளுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 145 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரீசனபிளான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏராக்ஸுக்கு இருக்கக்கூடிய அதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அண்ட் கர்ப் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 139 kgs. ஈஸியாக ஹேண்டிலும் பண்ண முடிஞ்சது ரைட் பண்ணும்போது. ரொம்ப வெயிட்டாலாம் ஒன்றும் தெரியல. நிற்கும் போது வேணால் மேபி லைட் வெயிட்டாக இருக்கலாம், பட் ட்ரைவ் பண்ணும்போது சுத்தமாக வெயிட் தெரியல. அண்ட் மெயினாக சீட் ஹைட் பார்ப்போம். 790 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரீசனபிளான ஒரு ஹைட்டு தான். ஈஸியாகவே இருக்குது. ஷோல்டர் பெயின் எதுவுமே வரல. நம்ம ரைட் பண்ணும்போதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரே சிங்கிள் சீட்டாக வந்து ஆஸ் யூசுவல் நமக்கு ஏராக்ஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் டோன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லெதரேட்டில் ஒரு கிரே ஷேடில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து லெதர் தான், பட் இது கொஞ்சம் அந்த மேட் ஃபினிஷ் மாதிரி பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே ஏராக்ஸ் ஈன்னு சொல்லிட்டு பேட்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈவி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இப்போது நம்ம அண்டர் பூட் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சீட்டை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு இருக்குது. பட் அப்போ கூட அது வச்சா க்ளோஸ் பண்ண முடியுமான்ற டவுட் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா என்கிட்ட ஃபுல் ஃபேஸ் தான் இருக்குது. ஃபுல் ஃபேஸ் கம்பல்சரி இதுக்குள்ளே போகாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஸ்பேஸ். உள்ள 1.5 kW 2 பேட்டரி பேக் வருது இந்த வெஹிக்கிளில். ஸோ அதுக்கு ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரியுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அதை வந்து நம்ம அன்லாக் பண்ணி எடுத்தோன்னா ரிமூவபிள் பேட்டரி ஆப்ஷனோட வருது. பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸோ 1.5ன்னு 3 kW பவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் பேட்டரி ஆப்ஷன்னால நமக்கு 2 வகையாக இது வந்து சார்ஜ் போட்டிருக்கிறதுக்கான வழி இருக்குது. ஒன்று, இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி நீங்கள் வீட்டில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். எஸ்பெஷலி ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் செட்டப் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அன்லாக் பண்ணோன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக இங்கேருந்தும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. எய்தர் நமக்கு வந்து வீட்டில் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி செட்டப் போட முடியும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம அதை வந்து செட்டப் பண்ணி டைரெக்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ 2 பேட்டரி வருது. இந்த வெஹிக்கிள் ஒரு பேட்டரியிலேயே ரன் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கில் இந்த மாதிரி ரிமூவபிள் பேட்டரி ஆப்ஷன் கொடுத்தது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா உள்ள வரைக்கும் இடம் இருக்குது. ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். பட் என்ன வச்சுக்கிறது தான் டவுட் இருக்குது. அவ்வளோ உள்ளே இருக்குது. திருப்பி எடுக்கிறது உள்ளே வர கை விடணும். ஸோ அதை தவிர இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து கீ ஃபாப் டைப் தான் இந்த வெஹிக்கிளுக்கு வரும். ஸோ கீழே சென்ட்ரி மாதிரி தான். கையில் கீ இருந்தாலே போதும், வெஹிக்கிள் வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் இந்த கலர்டு 5 inches TFT டிஸ்பிளே தான். ஸோ இது வந்து ஆன் பண்ணோன்னா எடுத்ததுமே அந்த கிராஃபிக்ஸ் Yamaha அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்து ரேஞ்சஸ் இதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஹேண்டில் பார்லையும் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடுக்கானதும் இக்னிஷன் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் ரைட் மூட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் மூட்ஸை பொறுத்தவரை 3 ரைட் மூட்ஸ் வருது. ஈகோ, ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட்னு சொல்லிட்டு. அண்ட் ரிவர்ஸுக்கு வந்து தனியாகவே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ்க்கு இருக்குது, ஹை பீமுக்கு இருக்குது, ஹசார்டுக்கு இருக்குது, அண்டு ஹார்னுக்கு இருக்குது. ஒரு ரீசனபிளான சவுண்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கலாம். முதல்ல நான் இதை வந்து க்ரூஸ்ன்னு தான் நினச்சேன். பட் ஆக்சுவலி இதில் க்ரூஸ் கிடையாது இந்த வெஹிக்கிளில். இது பூஸ்ட்டுக்குன்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பூஸ்ட்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக், ஸ்போர்ட்ஸ் கார்லலாம் பார்ப்போம். பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அழுத்தும் போது ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஜெட்டு நெருப்பு வந்துட்டு சல்லுன்னு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பூஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூஸ்ட் எந்த வகையில் யூஸ் ஆகும்னா 3 ரைட் மூட்ஸ்லுமே ஆக்டிவேட் ஆகும். ஈகோவில், ஸ்டாண்டர்டில், ஸ்போர்ட்ஸ் 3த்துலையுமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா
அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய பவரை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவுட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா இருக்கே அவுட்புட்னு சொல்லிட்டு அடிக்கடி யூஸும் பண்ணக்கூடாது. அதிகமாக யூஸ் பண்ணோன்னா பேட்டரி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோ கட் ஆஃப் வந்து இதில் இருக்குது. ஸோ ஹீட் ஆகும்போது வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். திருப்பி அது கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வெஹிக்கிளை ஆன் பண்ணி யூஸே பண்ண முடியும். பட் இந்த பூஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு 10 செகண்ட்ஸுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். அகைன் நம்ம திருப்பி அதை யூஸ் பண்ணோன்னா அகைன் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துருக்காங்க, பட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றது எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் இதோடைய டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே கேட்பீங்க, எதுக்கு ஏன் அந்த பூஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க டிஎஃப்டிக்கு வருவோம். இந்த 5 டிஎஃப்டியில் ஓடியோ மீட்டர் இருக்குது, ஸ்பீடோ மீட்டர் ஆஸ் யூசுவல், அண்டு பேட்டரி 2 பேட்டரிலுமே எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அண்டு நமக்கு இந்த நான் சொன்ன மாதிரி பூஸ்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குது, இதெல்லாமே காட்டிடும். ரைட் மோட்ஸுமே காட்டிடும். இங்கே மோடுன்னு பட்டன் நம்ம வந்து சிங்கிள் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே ரைட் மோட்ஸுமே சேஞ்ச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸுக்கு வந்து ஜஸ்ட்டு இது ஆஃபில் வச்சுட்டு பிரேக்கை பிடிச்சிட்டு கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ரிவர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல்ஸை பொறுத்தவரை. இந்த கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இருக்குது. ஏபிஎஸ் நான் சொன்னேன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருக்குது, சுவிச்சபிள் ஆப்ஷனோட வரல. அண்ட் இதுக்குள்ளேயுமே யமஹாவுடைய சின்னதாக அழகாக குட்டியாக ஒரு லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் லைட்ஸ் இருக்கும், இண்டிகேட்டர் போடுறது, பேட்டரி லைட்டு, அதுக்கப்புறம் வந்து கீலெஸ் லைட்டு, டிசிஎஸ், ஹெட்லாம்ப் ஆனில் இருக்குது. இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லைட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்து வெஹிக்கிளுடைய இக்னிஷன் செட்டப்பு. ஸோ நான் சொன்னேன் கீலெஸ் என்ட்ரின்னு, ஜஸ்ட் கீ கையில் இருந்தால் போதும். இதுதான் இக்னிஷன். இதை வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டா இங்கே ஆன் ஆகிடும். நம்ம ஜஸ்ட் இதை வந்து லெஃப்ட்டில் திருப்பினா ஆஃபு, ரைட்டில் திருப்பினா ஆனு. சென்டராக வச்சுட்டு தான் இந்த 2 பட்டன் நீங்கள் கவனிக்கலாம். இதுதான் நான் சொன்ன மாதிரி இங்கே பேட்டரி பேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன், இது ரியரில் சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. இதோட சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஃப்டிலேயே வந்து இன்பில்ட்டாக டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. அதாவது மேப் இன்பில்ட்டாகவே இருக்குது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து யமஹா கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, அது மூலமாக மொபைலை வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா டைரெக்டாக இங்கேயே ஃபோன் கால் வரதா இருக்கட்டும், அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், கட் பண்ணுறது, யார் பண்ணுறாங்கன்றதான் பார்த்துக்கிறது, நேவிகேஷன் போடுறது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டாக் பேக் ஆப்ஷனுமே இதில் இருக்குது. இப்போ இந்த வெஹிக்கிளுடைய மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளுடைய பேட்டரி எடுத்துப்போம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் 1.5 kWh 2 பேட்டரி பேக். ஸோ 3 kWh வந்து பேட்டரி பேக் ஒர்க் ஆகும். ஒரு பேட்டரி இருந்தாலுமே வெஹிக்கிள் ஒர்க் ஆகும். இதோடைய சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேட்டரி 0 to 100% சார்ஜ் ஆக 3 hours 10 minutes எடுத்துக்கும். ஸோ 2 பேட்டரி இருக்கனால 6 hours 20 minutes எடுத்துக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா நம்ம கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 117 kilometers வந்து ரேஞ்சஸ் கிடைக்கும். அது வந்து கிளைம்டு ரேஞ்சு, பட் ரியல் வேர்ல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 80 to 90 kilometers வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோட்டாருக்கு வருவோம். இதில் மிட் மவுண்டட் பிஎம்எஸ்எம் மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 9.4 kW அண்ட் 48 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 95.5 kmph. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் முதல்ல வந்து இந்த பூஸ்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன்றத. இந்த வண்டியை இதோட ஐஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு ஐஸில் பார்த்தீங்கன்னா 115 kmph வரை டாப் ஸ்பீடு வந்து ரீச் பண்ண முடியும். அண்ட் மைலேஜுமே எடுத்துக்கிட்டோம்னா 1 லிட்டருக்கு கேரண்டியாக ஒரு 30 kmpl வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும். பட் இந்த எலக்ட்ரிக் வெர்ஷன் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணால் ரேஞ்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரியல் வேர்ல்டுன்னு பார்க்கும்போது நமக்கு 80 to 90 தான் கிடைக்கும். அதே மாதிரி டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா 95.5 kmph தான் இருக்குது. ஈவன் நாட் 100 கூட டச் பண்ணலை. ஸோ எனக்கு அது ஒன்று மட்டும்தான் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெர்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஐஸே நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அதில் வந்து நமக்கு லிக்விட் கூலில் 155 cc தரமான இன்ஜின் இருக்கும். ஸோ அதில் வந்து நல்ல ஒரு மைலேஜ் அண்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிடலாம். பட் எலக்ட்ரிக்காக கொண்டு வரும்போது அதை விட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா சீரியஸாக இதுக்கு நான் நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அது ஒன்று தான் மைனஸ். பிகாஸ் இதோடைய ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 to 3 lakhs இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது எலக்ட்ரிக் வெர்ஷனாக வரனால. ஆனால் ஐஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ். அப்படின்னும் போது 1.5 லட்சத்துலேயே நமக்கு ஐஸ் இன்ஜின் கிடச்சிரும். ஏராக்ஸ் 155 பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேயே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது அதை தான் சூஸ் பண்ண தோணும் நிறைய பேருக்கு இந்த எலக்ட்ரிக் போகிறத விட. பட் மேபி இந்த ஃபியூவல் தட்டுப்பாடு இருக்குது, நான் வந்து எனக்கு வந்து ஐஸ் வேணாப்பா, நான் எலக்ட்ரிக் தான் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த எலக்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா நெகட்டிவிட்டின்றது சில விஷயம் தான். அது நான் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை நான் இப்போ வந்து அப்படியே சொல்கிறேன். ஸோ இப்போது இதுதான் வந்து ஒரு ரைடருடைய ரைடிங் போர்ஷன். ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு.
ஸோ அந்த எலக்ட்ரிக்கான அந்த லேக் அந்த ஃபீல்ன்றதெல்லாம் டிஃபால்ட்டாக இதுலேயுமே வந்து நமக்கு வரதான் செய்யுது. ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாது. பட் அந்த ஈகோ மோடாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் மோடாக இருக்கட்டும், ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. அது வந்து ரைட் பண்ணவே எனக்கு பிடிக்கல பர்சனலாக கேட்டிங்கன்னா. ஏன்னா இது வந்து ஒரு மேக்ஸி ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர். அது எலக்ட்ரிக்கில் வருதுன்னும் போது இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்கணும், அந்த பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரைட் மோடில் தான் கிடச்சிது. ஸ்போர்ட்ஸ் ரைட் மோடில் சும்மா பிச்சுன்னு சீரின்னு போகுது வண்டி வேறு லெவலில். அதே மாதிரி இதோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக், ரியரில் ட்வின் ஷாக் அப்சர் அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வேணும்னே இதை வந்து ஒரு ஏடிவி ஸ்டைலில், அட்வென்ச்சர் ஸ்டைலில் தான் வந்து ரைட் பண்ணி பார்த்தேன். சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே குஷனபிளாக நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்குது, சீட் வைஸுமே சரி. ஸோ பட் நமக்கு எங்கே அந்த ஒரு இஷ்யூனா அதோடைய நான் சொன்ன மாதிரி அந்த பீக் பவரை வந்து பிடிக்கிறதுல தான். நமக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் அவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், அந்த ஸ்பீடு வந்து ஏன் மற்ற 2 ரேஞ்சஸ்லையும் கிடைக்கல அப்படின்றது ஒன்று. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடில் அந்தளவுக்கு ஸ்பீடு போகும்போது டக்குன்னு கண்ட்ரோலும் பண்ண முடியல வெஹிக்கிளை. ஏன்னா பிரேக் வந்து தரமாக இருக்குது. பிரேக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிடிச்சனால பிடிச்ச உடனே வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகி இன்ஸ்டண்ட்டாகவே நிறுத்த முடியுது வண்டியை. பட் கண்ட்ரோலபிலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கண்ட்ரோலபிலிட்டி வந்து எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ரைட் மோடில் கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லலாம். மற்றபடி ரைடிங்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா நின்றுட்டு கம்ஃபர்ட்டாக ஓட்ட முடியுது, உட்காந்துட்டு ஓட்ட முடியுது. மற்றபடி நமக்கு ஐஸை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சேமாக இருக்குது. பட் மைனஸ்ன்னு எடுத்துக்கும் போது அதோடைய அந்த ஐஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக்கோட கம்பேர் பண்ணோன்னா அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் எலக்ட்ரியில் கொஞ்சம் கம்மி தான் ஐஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இன்னொரு மைனஸு ரேஞ்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் மெயினாக இந்த டிரைவில் நாங்கள் வந்து நோட் பண்ணது என்னென்னா, எங்களுக்கு இப்போ வரைக்குமே இது வந்து ஒரு ப்ராப்பரான ரேஞ்சஸ் வந்து இதில் காட்டலை. ஸோ அது வந்து ஒரு வாட்டியும் வெஹிக்கிள் ஆன் பண்ணி நம்ம ரைட் பண்ணும்போது அந்த ரைடு எப்படி நம்ம பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல தான் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி ரேஞ்சஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஈவன் 95% சார்ஜ் இருந்தாலுமே ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 45ன்ற மாதிரி தான் காட்டுது. ஆனால் அதுக்கு மேலேயே ஓட்டியிருக்கேன் வருது. பட் இது வந்து மேபி இன்பில்ட்டாக ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது போல். நாங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன் அவுட்லெட் வரும்போது அதை சரி பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. இது என்னதான் வந்து ஒரு ஸ்போர்ட்டி மேக்ஸி ஸ்கூட்டராக இருந்தாலுமே இதை வந்து ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ண முடியாது. அதான் ஒரே ஒரு வருத்தம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், இதில் வந்து 3 ரைட் மோடில் ஸ்போர்ட் ரைட் மோட் மட்டும்தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுலேயுமே அந்த பூஸ்ட் ஆப்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இன்ஸ்டண்ட்டாக இப்போ நம்ம ஒரு ஐஸ் இன்ஜினில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கிளச்சை பிடிச்சா எந்த அளவுக்கு ஃப்ரீயாக போகுமோ அதே அளவுக்கு ஃப்ரீயாக போகிறது மட்டும் இல்லாமல், நான் அரௌண்ட் 60ல் போயிட்டு இருக்கும்போது பூஸ்ட் கொடுத்தேன், 80க்கு போயிடுச்சு. ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. அந்த பூஸ்ட் மோட் நல்லாவே இருக்குது. அது சூப்பராக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பட் நமக்கு டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 95ன்னும் போது எதுக்காக அந்த பூஸ்ட் மோட் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு தெரியல. அந்த பூஸ்ட் மோட் மூலம் தான் அந்த டாப் ஸ்பீடே வந்து நம்மளால் அச்சீவே பண்ண முடியுது. அது ஒன்று. இன்னொன்று, இது வந்து டூரிங்க்கும் க்ரூசிங்க்குமே நம்ம இந்த வந்து பைக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து ஓகேவான பைக் தான் எலக்ட்ரிக் வெர்ஷனில். பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக சிட்டி ரைடுக்காகவே வந்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்சஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சிட்டிக்கு வந்து ரொம்ப ஆப்டான பைக்கு. ஆனால் இந்த மேக்ஸி ஸ்கூட்டரை எப்படி சிட்டிக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. மற்றபடி இது ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் வகையில் வந்தாலுமே இந்த எலக்ட்ரிக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டராக கருதப்பட முடியாது. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளுடைய டீட்டெயில்டு ரைட் ரிவ்யூ. ஸோ ஃபைனலாக என்னுடைய ஒப்பீனியன்னு கேட்டிங்கன்னா, இது இன்னுமே வந்து ஒரு ப்ரோட்டோடைப் டிசைனாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இதோடைய ப்ரொடக்ஷன் அவுட்லெட் மாதிரி எனக்கு கம்ஃபர்ட் கிடைக்கல இதில். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதோடைய சிப்ளிங் EC06 வந்திருக்காரு, அவரை போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன்.